ஸோ கைஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எஸ்பிஐ கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அதோடைய ரிசல்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட்டு. ஃபஸ்ட்டு வெப்சைட் ரொம்ப நேரம் லோட் ஆகாமல் இருந்துச்சு, நிறைய லோடிங் இஷ்யூஸ் இருந்துச்சு. நான் அந்த டென்ஷனில் நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா அகைன் அது இன்னொரு ப்ரெஷர் ஏறி இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகட்டும்னு பார்த்தேன். இப்போ ஓரளவுக்கு வெப்சைட் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்களும் இப்போ உடனே போயிட்டு ரிசல்ட் செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். கெரியர்ஸ் எஸ்பிஐன்னு போட்டிங்கனாலே லிங்க் வந்துடும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ் ஒன்று இருக்கும். ஸோ இதனோட ரோல் நம்பர், உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கக்கூடிய அட்மிட் கார்டில் கூடிய ரோல் நம்பர் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் போட்டிருக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் போட்டு இந்த கேப்சா போட்டுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். பட் ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் சேர்த்து ஷேர் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று எல்ஐசி ஏஓ மெயின்ஸ் வருது, இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸும் வருது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டுக்குமே முக்கியமானது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ் கரண்ட் அஃபேர்ஸ் பேக்கேஜ் நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், மறக்காம கிளிக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஐபிபிஎஸ் பிஓவில் நான் ஒரு வீடியோ தான் சொன்னேன். நம்ம வந்து இந்த கரெக்டான இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று தான் பண்ணுறதில்ல. அதாவது ஒரு ரிசல்ட் முடிஞ்சோடனே, எக்ஸாம் முடிஞ்சோடனே இதில் என்னென்ன வந்திருக்குன்றது. பட் அது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லி அதெல்லாம் நம்ம வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு இது வரைக்கும். எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, ஐபிபிஎஸ்பிஓவில் ஆர்பிஐ சர்க்குலர் பற்றி நம்ம ஒரு தனி கண்டென்ட் கொடுத்துருந்தோம். அது கண்டிப்பாக ரொம்ப முக்கியம் தான். ஐபிபிஎஸ்பிஓ மெயின்ஸில் கேட்ட ஆர்பிஐ சர்க்குலர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் 100% அச்சீவ் பண்ணியிருக்கோம். இதை நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்து ப்ரூஃபோட வந்து மேக் பண்ணுறேன். ஸோ இதை நான் அஃபிஷியலாகவே இங்கே அனௌன்ஸ் பண்ணுறேன். 100% அச்சீவ் பண்ணிடுறேன். அதாவது சர்க்குலர் பேஸ் பண்ணி கேட்ட எல்லா கேள்வியுமே நம்ம பண்டில் வந்து கவர் ஆகிருக்கு. ஸோ இதுதான் என்கிட்ட ஒரு பெரிய மைனஸே வந்து அதை எடுத்து அதை ஒரு ஸ்கெடியூல் பண்ணி அதை ஒரு ப்ரூஃப் வீடியோவாக போடுறது மட்டும்தான் நான் டிலே பண்ணிட்டு அது ஒன்று தான் நம்மகிட்ட மைனஸ். மற்றபடி இது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பண்டில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்கிங் அவேர்னஸ்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கான வீடியோ கோர்ஸும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் எல்லாமே சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸு, எஸ்பிஐ சர்க்குலரு, அப்புறமேல் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் அவேர்னஸ் எல்லாமே சேர்த்து கம்ப்ளீட் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம இன்னொன்று விஷயம் பார்ப்போம். கட் ஆஃப்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் நம்ம மித்த ஸ்டேட்ஸ் பார்க்க நம்ம ஸ்டேட் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் வந்து 52 கொடுத்துருக்காங்க கட் ஆஃப். ஸோ உங்களுக்கு தெரியும் உங்கள் ஸ்லாட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஆவரேஜ் அட்டெம்ப்ட் என்ன, உங்களோட குட் அட்டெம்ப்ட்ஸ் என்ன, அந்த டைமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ கட் ஆஃப் வந்து நார்மலைசேஷனும் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 52 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை செக் பண்ணுங்கள். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் என்னன்றது இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கிளியர் பண்ணிட்டீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஒருவேளை நீங்கள் கிளியர் பண்ணாமல் போயிருந்தாலும் தயவு செஞ்சு வரி பண்ணாதீங்க. என்ன பண்ணணும் இன்ஸ்டெட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி தேதி 4. ஸோ கரெக்டாக இங்கிருந்து 22ஆம் தேதி. ஓகே, ஸோ இன்றைக்கி 4ஆம் தேதி ஆயிடுச்சு. இன்னொரு 18 நாள் மேக்ஸிமம். இந்த 18 டேஸில் உங்களுக்கு அடுத்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எழுதின எல்லா ப்ரிலிம்ஸும் இப்போ வரைக்கும் எழுதினதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டீங்க, இன்னும் மெயின்ஸே நமக்கு இல்லை, இந்த எஸ்பிஐ கிளர்க் தான் கடைசி ஹோப் ஆனிச்சு, அதுலேயும் நான் கிளியர் பண்ணல, நான் ஐபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் மட்டும் தான் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒருவேளை எஸ்பிஐ கிளர்க் கிளியர் பண்ண முடியாமல் போயிருந்தா கூட மைண்டில் வச்சுக்கோங்க, ஆர்ஆர்பிபிஓ ப்ரிலிம்ஸ் இன்னும் 18 நாள் இருக்குது. உட்காந்து இப்போ இருந்து டெய்லி ஒரு 3லேருந்து 4 டெஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கு போட்டு பாருங்கள். கரெக்டாக ரிவ்யூ பண்ணி அந்த மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை வந்து ரிப்பீட்டடாக போட்டு பாருங்கள். இதில் விடவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் வச்சு இந்த 18 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அகெயின் இந்த மாதம் எப்படி இருக்குல்ல, அடுத்த மாதம் நீங்கள் ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸை நோக்கி ஓடிட்டு இருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து எஸ்பிஐக்கில் கிளியர் ஆகலன்னு கவலைப்படாதீங்க. ஓகே, ஸோ இதை வந்து கிளியர் பண்ணாதவங்களுக்கு ஒருவேளை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக உங்கள் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செக்ஷனல் டெஸ்ட்டு, ஃபுல் லென்த் டெஸ்ட் எடுக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். 25 days சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அதுக்கான ஜாயினிங் கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதுலேயே நீங்கள் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிசல்ட்டை செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. தேங்க்யூ.